Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல முருங்கைக்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். முருங்கைக்கால சாம்பார் பண்ணிருப்போம் இல்லனா முருங்கைக்கால புளிக்குழம்பு வச்சிருப்போம். ஆனா அதை விட சூப்பரா முருங்கைக்கால எப்படி கிரேவி பண்றதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து கடுகு பொரிய விட மாட்டாங்க, அப்படியே அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்காங்க. ஆனால் கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியான இருக்குன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் நல்லா பொடியாக நறுக்குன தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2னா தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. 2 ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக இருந்தால் சரியாக இருக்கும். தக்காளி வதங்கணுன்னா அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நான் இப்போ தான் உப்பு சேர்த்துறேன். காய் போட்டதுக்கப்புறம் உப்பு ஸ்டார்டிங்கில் சேர்த்த மாட்டேன். காய் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு அடுத்தது சேர்த்த போகிறோம். தக்காளி வதங்கிறதுக்காக மூடி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடும். இதில் நம்ம ஒவ்வொரு மசாலா பொருட்களாக சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன். எப்போவுமே மிளகாத்தூளோட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட முருங்கைக்காவை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு இதை நம்ம வேக வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்தலை. உப்பு சேர்த்தோம்னா முருங்கைக்காவோட டேஸ்ட்டே இல்லாத போயிடும். அதனால உப்பு வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்த போகிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளியில் சேர்த்த உப்பு மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த தேங்காவை அரைச்சி வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். காய் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். இந்த முருங்கைக்காய் கூட நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணலாம். இல்லைனா காலிஃப்ளவர் தனியாக கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கு கூட தனியாக பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காய் பாதி வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துறனால நமக்கு அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இந்த காய்க்குள்ளே இறங்கும், உப்பும் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட இறக்கிக்கலாம். தேங்காய் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கிரேவி வேணுன்றவங்க மட்டும் இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா அந்த காயோட அந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போது இருந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு நல்ல கிரேவியாக கிடைக்கும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி இட்லி தோசை ரெண்டுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு இதை நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோன்னா மறக்காமல் ரவ்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.